இவனை மாட்டி விடாம போகவே மாட்ட போல இருக்கு. ஹேய் ரஞ்சிதா, 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 ரஞ்சிதா. ஓ யூ. கத்தாத கத்தாத, நான் தான் வந்திருக்கேன். ஏன் கத்துற? என்னாச்சுமா? என்ன பண்ற? அத்தை வராங்க. இப்போ நான் எங்க போறது? எங்கயாவது போய் மறைஞ்சுக்கோங்க. போங்க. ரஞ்சிதா, என்னாச்சுமா? ஏன் கத்துன? சத்தம் கேட்டுதான் நாங்க வந்தோம். லேசா கண்ணை சேர்ந்து தூங்கிட்டேன். ஏதோ கெட்ட கனவு, அதான் பயத்துல கத்திட்டேன் போல இருக்கு. சத்தம் கேக்குது. பாம்பு கீம்பு எதுவும் பூந்துக்குச்சா? இல்ல இல்ல, ஏதோ பூனையா இருக்கும். பூனையா? பூனை மியாவுன்னு தானே கத்தோம், உசுனா கத்தோம். இல்ல, இது குட்டி பூனை, சரியா கத்த வராதுல்ல. உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அதே பூனையா? அதே பூனை தான் எதையோ கீழே தட்டி விட்டுருச்சு. என்ன இன்னைக்கு சீக்கிரம் படுத்திருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஆமாங்க, கொஞ்சம் தலை வலிக்குது, லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு. சிம்ரன், நீ சுடுதண்ணி வை, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி. இல்ல இல்ல வேண்டாங்க, மாத்திரை என்கிட்டயே இருக்கு, நான் சாப்பிட்டு போட்டுக்கிறேன். இத பாரு, மாத்திரை போட்டா மட்டும் பத்தாது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? சரி, ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணு. உடம்பு பாத்துக்கோமா. சிம்ரன், கதவை லாக் பண்ணிடு, நாம காலையில வந்து விட்டுறலாம். ஹரி இருக்கா உனக்கு? தாலி வெளியே தெரியற மாதிரி போட்டுட்டு கேஷுவலா மாமா கிட்டே அத்தைகிட்ட பேசிட்டு இருக்க. இதுதான் நீ கேர்ஃபுல்லா இருக்கிற லட்சணமா? இப்ப அவங்க உன் தாலியை பார்த்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? சாரிங்க, நான் கவனிக்கலன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லு. இங்க பாரு, இது எங்க அம்மாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? புரியுதுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான் என்னையும் அறியாம நான் இப்படி தூங்கிட்டேன். எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இதே மாதிரி எங்க அம்மா முன்னாடி போய் நிக்க போற, நான் மாட்ட போறேன், அது மட்டும் கன்ஃபார்ம். அதானே உன்னோட பிளானே? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க, நீங்க தேவையில்லாம ரொம்ப பயப்படுறீங்க. நான் பயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் தாலியை கட்டி கோயில் உண்டியில போட சொன்னேன், இல்லையா இந்த வீட்டையாவது காலி பண்ணிட்டு எங்கேயாவது போக சொன்னேன். இது ரெண்டையுமே செய்யாம உன் இஷ்டத்துக்கு இங்கேயே இருந்து என்ன சாகடிக்கிற. ஐயோ போச்சு போச்சு. ஐயோ என்னாச்சு? என்னாச்சா? மாமாத்தையும் கதவை சாத்திட்டு போயிட்டாங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதானங்க, அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப நான் எப்படி வெளியே போகிறது? ஏன் அவசரப்படுறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, எனக்கும் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும் இல்ல. ஆமா, எனக்கும் பசிக்குது. ஆனா கீழே அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, நான் போகணுமே. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, சந்தைக்கு போகணும், ஆத்தாவாயும் காசு கொடுன்னு ஒரு டயலாக் வருமே, அப்படி இருக்கு இப்போ நீங்க பேசுறது. என் டென்ஷன் உனக்கு காமெடியா தெரியுதுல? ஐயோ, நான் வெளியே போகணும், ஏதாவது வழி சொல்லு. எனக்கு எதுவும் தோணல, நீங்களே வேணா எதுனா யோசிச்சுக்கோங்க. எது? ஐயோ மாம்சே.